ஓகே காய்ஸ். ஓகே, ஒரு வழியாக இன்னொரு வீடியோ, கடைசி நேற்று எடுத்த வீடியோ வந்து 3 வீடியோ மொத்தம். ஒரு வீடியோ நேற்றே நான் போட்டுட்டேன். இன்னொரு வீடியோ வந்து இப்போ தான் ஜஸ்ட் பிஃபோர் நான் எடிட் பண்ணோம். ஓகேவா, ரொம்ப இங்கிலீஷ்லாம் பேசுகிறேன்னு பார்க்காதீங்க, அப்படியே ஃப்ளோவில் வருது. ஃப்ளோவில் ஏதோ சொல்கிறேன். ஓகேவா. ஓகே, வந்து அடுத்து வந்து தேர்ட் வீடியோ. இது வந்து என்னென்னா என்ன வீடியோனா சோஷியல் ஐலாண்ட். அதில் ஒரு சின்ன ட்ரிக் மாதிரி. ஓகேவா, இது வந்து நம்ம ஜூலி. இதில் வந்து முக்கியமாக ஒரு விஷயம் என்னென்னா, நான் வந்து அவங்கக்கிட்ட சொன்ன கண்டென்ட்காக அக்கான்னு கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு பாவம் அவங்க நான் என்ன சொன்னாலும் ஓகேன்னு சொல்கிறாங்க. நான் தான் லூஸ் மாதிரி திங்க் பண்ணி இந்த மாதிரி பண்ணிட்டேன். ஆனால் அக்காலாம் கிடையாது. அவங்க நான் கண்டென்ட்காக அப்படி பண்ண சொன்னேன். அவங்க வந்து என்னை நம்பி என்னை ஒரு ஆளாக மதித்து என்னை நம்பி வாழ்கிற ஒரு ஜீவன். ஓகேவா, இனிமேல் ஜூலி மட்டும் கூப்பிட்றேன். ஓகேவா, ஜூலி, சாரி ஜூலி. ஓகே, இப்போ வந்து என்ன கண்டென்ட்னா, அவங்க கூட நான் வந்து இல்லை, அவங்க எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. நிறைய ட்ரிக்லாம் சொல்லி கொடுப்பாங்க இந்த சோஷியல் ஐலாண்டில். அதில் ஒரு ட்ரிக்கு தான் இது. ஓகேவா, அந்த அவங்க வந்து இப்போ பிசியில் ப்ளே பண்ணுறாங்க. அதனால அவங்களால அந்த அளவுக்கு எக்ஸிக்யூட் பண்ண முடியாது ப்ராப்பராக. இல்லைன்னா அவங்க டக்குன்னு பண்ணி கொடுத்துருப்பாங்க. நான் வேறு லூஸ் மாதிரி பண்ணிகிட்டு இருந்தேன் அன்றைக்கி. பாவம் அவங்க என்ன கஷ்டப்பட்டுருப்பாங்களோ. ஓகே, பரவாயில்ல, அவங்க என்ன மன்னிச்சுப்பாங்க, அது ஒரு விஷயம். இருந்தாலும் சாரி கேட்டுறேன். ஓகே, கூப்பிட்டு போகிறேன். நான் இப்போ எங்கே வரமாட்டுறாங்க பாவம். பிசி பிளேயர் மவுஸ் வர இல்லையா, இல்லை இந்த லேப்டாப்பில் மவுஸ் இல்லை, அதனால அந்த ட்ராக் பேட் வச்சு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அக்கா அக்கான்னு கூப்பிட்டு திட்டிட்டு வேறு இருந்திருக்குன்னா ஐயோயோ கொடுமை கைஸ். என்னால் மற்றவங்க பாதிக்கப்படுது. இப்படி சொன்னால் அவங்க இன்னும் கோவப்படுவாங்க. சாரி சொல்லலை. ஓகே, அவங்க நான் வருவாங்க. ஓகே, வந்துட்டாங்க. கூப்பிட்டு போகிறேன். சீக்கிரம் வாங்க. இப்படி பண்ணிட்டீங்க. ஓகே, வந்துட்டாங்க. எங்கே தான் வருவோம் வந்து ட்ரிக் யூஸ் பண்ணேன் எப்பயுமே. அது தப்பானது வாங்கிட்டோன்னா அதுவும் கிடையாது. இதுதான் வாங்கணும். கிராஃப்ட் டூல் எடுத்துகிட்டு ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு வாய்ப்பு இருக்குது. பட் நம்ம பண்ண கொஞ்சம் ஸ்பெஷல் வீடியோ, நம்ம ஒரு பங்குக்கு நம்ம பண்ணுறோமே ஸ்பெஷல் வீடியோவில் ஏதோ சொல்கிறேன். ஓகேவா, நம்ம பங்குக்கு நம்ம ஒரு வீடியோ போடுறோம். ஸோ இதுக்குள்ளே போக போகிறோம். ஓகேவா, அண்டர் கிரவுண்ட் போக போகிறோம். இது வேறு தமிழில் எடிட் பண்ண நல்லாயிருக்கும். டைம் இருக்குமா தெரியல, டைம் வந்து எடிட் பண்ணி போடுறேன். ஓகேவா, அண்டர் கிரவுண்ட் ட்ரிக்கு அப்படின்னு போடுறேன். ஆக்சுவலாக இப்போ வந்து 2 பேரும் ஒன்றா இருக்க மாதிரி போகணும் இந்த பக் யூஸ் பண்ணி. அதுக்கும் நான் ஒழுங்காக பண்ண மாட்டேன், அவங்களாம் ஈஸியாக பண்ணிவிடுவாங்க. இப்போ அவங்கக்கிட்ட இது மட்டும் தான் இருக்குது, லேப்டாப் மட்டும் தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிவிட்டு சுற்றிட்டு இருந்தோம். நானும் ரொம்ப ஆர்வக்குள்ளர் வேலைலாம் பார்ப்பேன். என்ன பண்ணுறது, நான் அப்படியே வளர்ந்துட்டேன். ஓகேவா, இங்கே பாருங்க, ஆர்வக்குள்ளர் வேலை இவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. சொல்லிக்க மாட்டாங்க, இருந்தாலும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் தானே. இன்னெல்லாம் வச்சு மேய்க்க வேண்டியதாக இருக்கு அப்படின்னு இந்த அப்படி இப்படி சொன்னால் கோச்சிப்பாங்க, அவங்க தான் பார்த்துப்பாங்க. ஓகேவா, ரொம்ப பேசுகிறேனோ. ஓகே, நார்மலாக பேசுகிறேன், கேஷுவலாக பேசுகிறேன். ஓகேவா, இந்த ட்ரிக்கு நம்ம இப்போ எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். இந்த இடத்துல இந்த கார்னர் போயிட்டு அந்த இது வந்து நம்ம மேலே ஹாஃப் மூடுற மாதிரி வச்சு போட்டோன்னா நம்ம கீழே போயிடுவோம். அவங்க தான் கரெக்டாக போடுவாங்க, பட் நமக்கு அந்த அளவுக்கு வரல. இப்போதைக்கு நம்ம தான் போட்டாகணும். ஏராளமாக போட்டு சுற்றிட்டு இருந்தேன். ஒன்று போட்டோன்னா வரல, கீழே போய் அங்கே இங்கேயும் வந்துச்சு. அதுக்கப்புறம் கடுப்பாயிடுச்சு எனக்கே. அதுக்கப்புறம் ஆர்வ கலர் நிறையா போடுவேன் ஒரே டைமில். பட் போவேன் பாருங்களேன், இதை உடச்சி விட்டுருணும். அப்பப்போ கரெக்டாக போடணும், உடச்சி விட்டுருணும். ஒரு கட்டத்தில் அவங்களே டென்ஷன் ஆகி அட போகிற நானே பண்ணுறேன்ற மாதிரி போயிட்டு பிசிலே போய் அவங்க இது பண்ணுவாங்க. அதை வாங்கிட்டு வந்து போடுவாங்கன்னு நினைக்கிறேன். மறந்துச்சு, நான் மறந்துச்சு. ரொம்ப டங்கு ஸ்லிப் ஆகுது, கண்டென்ட் வந்து கிளியராக இல்லாமல் போகுது. முடிஞ்ச அளவுக்கு கிளியராக கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஓகேவா,
இந்த மாதிரி கரெக்டாக போட்டால் உள்ளே போவோம் எப்பயுமே. பட் போகலை, திரும்ப திரும்ப உடச்சி விடணும். மேபி ஸ்கைலில் எடுத்துகிட்டு போனால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, உள்ளே வந்தேன்னா திரும்ப கீழே விழுந்துட்டேன். கரெக்டாக போகணும். ஓகேவா, இருங்க. ஜம்ப்பு. இப்போ அவங்களே போயிட்டாங்க டென்ஷன் ஆகி. ஓகேவா, பாருங்க அவங்க ஈஸியாக போவாங்க டக் டக்குன்னு. நம்ம தான் தத்தி. இப்படி சொன்னால் என்னை பற்றி தப்பாக சொன்னாலும் அவங்களுக்கு கோவம் வரும். ஓகேவா, இதுக்கப்புறம் சொல்ல மாட்டேன். ஓகே, இப்போ இப்படி வந்துட்டேன். ஓகே, இப்படி வந்துட்டேன். நில்லுங்க. ஓகேவா, ஜூலி போடுவாங்க, நானே போட்டுருவேன். ஆர்வக்குள்ள அரைச்சி நான். ஓகே, போட்டேன்னா திரும்ப அந்த இடத்துல இந்த கோஆர்டினேட் பண்ண மாட்டேன் சரியா. அவங்க ட்ராக் பேடை வச்சு கஷ்டப்பட்டு விளாட்றாங்க. ஓகே, வந்துட்டாங்க. ஓகே, அப்படியே பொறுமையாக போகணும். வந்தாச்சா, இப்போ போயிடுவோன்னு நினைக்கிறேன். ஆனால் ஏடாகுடமாக போடுவோம். ஒன்று போட்டாலே போதும். அவங்களாம் ஒன்று கரெக்டாக போடுவாங்க, உள்ளே போயிடுவோம். பட் நான் நிறையா போடுவேன். ஒன்று தான் போட்டேன் அந்த இடத்துல. ஓகே, குட். இது மாதிரி வந்துட்டா இன்னும் கொஞ்சம் கஷ்டம். கரெக்டாக உள்ள ஆங்கிள் வச்சு போடணும், இல்லை உள்ளே வரமாட்டோம். வெளியே வந்துடுவேன்னு நினைக்கிறேன். நிறையா போட்டுருவேன். அவங்க திரும்ப டென்ஷன் வாங்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் காட்டிக்க மாட்டாங்க என்கிட்ட, பொறுத்துப்பாங்க. பட் இப்படி சொல்லக்கூடாது ஆக்சுவலாக. ஒரு எப்படி சொல்கிறது, சொல்கிறேன் வேறு வழியில். நான் இப்படி வளரிடுவேன் எல்லாத்தையும். ஓகேவா, ஓகே. இப்படி வந்து இப்போ ஒரு 4-5 போட்டுருன்னு நினைக்கிறேன். உள்ள வெளியே வந்துடுவேன். ஆர்வக்குள்ளாரில் நான் தான் நம்பர் 1. அவங்க உள்ளே போயிட்டாங்க. யா, குட். நான் அப்படியே வந்துடுவேன். திரும்ப ஆர்வக்குள்ளார் அதிகமாக யூஸ் பண்ணி வந்துடுவேன். இல்லைங்க, உள்ளே போய் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு, முக்கியம் இருக்கலாம் மேபி. பட் ஆனால் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். அக்கான்னு சொல்லிட்டு பாவம் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன் ரொம்ப. தம்பியா, ஐயோ பாவம். எனக்காக அவங்களே எப்படி சொல்கிறது, அப்படி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, நம்ம போவோமா. ஜம்ப்பு. ஓகே, உள்ள போவோமா. கண்டென்ட்ற பேரில் என்ன பண்ணுறேன் பாருங்க நான். சரி, எனக்கு கட்டுப்பாகுது, என்ன நினச்சிக்கோங்க வருது. ஓகே, உள்ளே வந்தேன். உள்ளே போயிடுவோன்னு நினைக்கிறேன். இந்த டைம் நிறையா போடுவோம் கைஸ். ஒன்று தான் போடணும் ஆக்சுவலாக. நிறையா போடுவேன். 1 2 3 4 5 சுற்றி போடுவேன். அங்கே பாருங்க, ஆர்வக்கோளாறு எடா கொடுங்க எல்லாம் நான் தான். போயிடுவேன்னு நினைக்கிறேன். ஸ்ட்ரைட்டாக அடியில் போயிடுவேன். தெரியல, ஞாபகம் இல்லை, பார்ப்போம். போடணும். ஆக்சுவலாக மூமெண்ட் எதுவுமே கொடுக்கக்கூடாது. இப்படி பண்ணால் ஓவர் சென்சிட்டிவ் ஆகும். வெளியே வந்துட்டேன்னா திரும்ப உள்ளே போயிட்டேன். எஸ், ஏதோ ஒரு லக்கில் வந்துட்டேன். இதுதான் மோஸ்ட் அண்டர் கிரவுண்டு. 35க்கு வந்துட்டோம். எப்படி சீன் வேற பண்ணது ஆர்வக்கூடாது வேலை. ஆனால் ஏன் இப்படி இருக்குன்னு எனக்கே தெரிய மாட்டேங்குது. ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு மாதிரி இருக்கேன். ஒவ்வொரு நேரம் எல்லாரையும் கஷ்டப்படுத்துவேன். ஒவ்வொரு நேரம் இருக்கிறதுல லூஸ் மாதிரி பண்ணுவேன் நான். இது அந்த மாதிரி ஒரு நேரம் தான். பைத்தியம் மாதிரி பண்ணிட்டு இருந்தேன். ஓகேவா, சரி விடுங்க, என்ன பண்றது. இன்னும் என்னாலே திருத்த முடியலையே. ஓகே, ஜஸ்ட் லீவ் இட். ஓகே, உள்ள வந்தாச்சா. 9 minutes ஆயிடுச்சு வீடியோ. ஆனால் 17 minutes. இன்னும் எவ்வளோ நேரம் பேசுறது. இன்னும் ஆஃப் கிட்ட இருக்கு. பேசுவோம். இன்னும் ஒரு 8 minutes பேசணும். மாடு அஜிதுன்னு சொல்லி வச்சிருக்கேன். பாவம் அவங்க. இங்கே ஒரு ஆர்வக்கோளாறு பண்ணுவேன். கீழே இருந்து மேலே போயிடுவேன். இப்பயா எப்போன்னு தெரியல. அப்புறம் அங்கேருந்து திரும்ப உள்ள வர்றது ரொம்ப கஷ்டம்.
கொடுமை கைஸ். அவங்க என்கிட்ட மாட்டி கஷ்டப்படுறாங்க. ஓகே வந்துட்டு அங்கே இருக்காங்க போல். நெட்வொர்க் ப்ராப்ளமும் இருக்கும் அவங்களுக்கு. நமக்கு எல்லாம் உருப்படியாக இருந்தாலும் நான் உருப்படி கிடையாது. ஓகேவா, இருங்க மெசேஜ் வரும்னு நினைக்கிறேன். ஒரு மெசேஜ் பண்ணுவாங்க. நான் தான் பார்க்காம வச்சுருக்கேண்ணா. இங்கே ஆரோக்கிய ஆரம்பிச்சிட்டேன். இருக்கண்ணா. ஓகே ஓகே இருக்காங்க. இன்னும் அண்டர் கிரவுண்ட் போகலான்னு நினைப்பேன். ஆனால் அது ரொம்ப கஷ்டம். இன்னும் அண்டர் கிரவுண்ட் போனால் சீலாம் வரும். இன்ட்ராக்ஷன் டியூவல் இன்ட்ராக்ஷன் இமோட் போட்டாங்க. பட் ஆக்சுவலாக அது வந்து கிரவுண்ட் வந்து பிளைனாக இருந்தால் தான் அது ஒர்க் ஆகும். இல்லைனா ஒர்க் ஆகாது. நானும் ஒரு இன்ட்ராக்ஷன் எடுத்தேன், போட்டு பார்த்தேன். இதெல்லாம் சொன்னாங்க இந்த மாதிரி அமௌண்ட்லாம் இருக்குன்னு எனக்கு தெரியாது ஆக்சுவலாக. அதான் 100 டைமண்டுக்கு வாங்கினேன் டியூவல் இன்ட்ராக்ஷனு நான். ஓகேவா, நமக்கு தான் மண்டியில் மசாலா இல்லை. பட் அவங்க கொஞ்சம் நல்லா திங்க் பண்ணுவாங்க. இங்கே ஆரோ கலர் பண்ணி மேலே வந்துடும் நினைக்கிறேன். மேலே வந்துட்டுனா ஆரோ கலராக பண்ணிகிட்டு இருக்கேன். பாவம் அவங்க. பட் திரும்ப எனக்கு லக்கு வரும். சுற்றிலும் இந்த மாதிரி போடுவேன். திரும்ப உள்ள போயிடும் நினைக்கிறேன். வெயிட் அண்ட் சி. மேட்ச் இன்னும் 7 நிமிஷம் இருக்குது காய்ஸ். 7 நிமிஷம் எப்படி வாட்ஸ்அப் கொடுக்க போகிறேன்னு தெரில. எதுவும் வளரிட்டு இருப்பேன். பாவப்பட்ட ஜீவனை நினச்சி, பாவம் பண்ணுற ஜீவன் நான் ஆக்சுவலாக. பட் இருந்தாலும் பாவப்பட்ட ஜீவனை நினச்சி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி பாருங்கள் காய்ஸ். இதெல்லாம் நான் சொல்லக்கூடாது ஆக்சுவலாக. நீங்களாம் விருப்பப்பட்டு பார்க்கணும். ஓகேவா, பட் ஏடகுலமாக வளரிட்டு இருக்கேன். ஓகே, இப்படிலாம் புலம்பக்கூடாது. ஓகே, கேஷுவலாக பேசுவோம். ஓகே, நான் சுற்றிலும் போட்டேன். ஒருவேளை அந்த மாதிரி கார்னர் ஆகி திரும்ப உள்ளே போயிடுவோமோ அப்படின்னு ஒரு ஐடியா. தட் ஐடியாலஜி ஒர்க் ஆச்சான்னு கேட்டிங்கன்னா தெரில, பார்ப்போம். யா, இதை ரொம்ப பண்ணி ஏடா கூட பண்ணிட்டு இருக்கேன். என்னோட வெளியே வந்துட்டேன். டாய், நான் வந்துட்டேன். அப்பா, எப்படி வந்து எனக்கு தெரில. சிரிப்பு வேற. ஆஹா, கொஞ்சம் இப்போ வாய்ஸ் ஓவர் கொஞ்சம் கம்மியாக கொடுப்போம். எமோட்டா இது ரொம்ப டூ மச். எனக்கே பண்ண விஷயத்தெல்லாம் திரும்பி பார்த்தா தான் நமக்கு தெரியுது நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்னு. ஏன்னா இப்போ வந்து ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் பண்ணது பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப கிரிஞ்சாக இருக்கும், கொடுமையாக இருக்கும். சே, இப்படியா இருந்திருக்கேன் அப்படின்னு. நேற்று பண்ணதை பார்த்தா அப்படி இவ்வளோ ரிக்ரெட் பண்ணுறேன் நான். அப்போனா நம்ம பண்ணுறதெல்லாம் நம்ம ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கணும் கைஸ். இல்லை அட்லீஸ்ட் நோட் பண்ணி வச்சுக்கணும். ஃப்ரம் மார்னிங் டு நைட் என்னென்ன பண்ணுறோம் அப்படின்னு. இது எங்கள் வீட்டில் எங்கள் பேரண்ட்டே சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி பண்ண சொல்லி. பட் நான் சோம்பேறித்தனப்பட்டு விட்டேன். அப்படிலாம் ஃபாலோ பண்ணியிருந்தா இப்போ கொஞ்சம் ஒரு லெவலில் வந்திருப்பேன். மேபி ட்ரை பண்ணுறேன். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா, சொல்கிறது எனக்கு மட்டும் தான் புரியுன்னு நினைக்கிறேன். பட் புரிஞ்சால் ஓகே தான் உங்களுக்கும். முடிஞ்சால் நீங்கள் மார்னிங் டு நைட் என்னென்ன பண்ணுறீங்க அப்படின்றத வந்து டுடே நைட் தூங்குறதுக்கு முன்னாடி ஆர் டுமாரோ மார்னிங் ஃப்ரெஷ்ஷாக அது ஞாபகம் வச்சு எழுதுங்க. மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் பண்ண தப்புலாம் நீங்கள் புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் பிளான் என்ன பண்ணலாம், லைஃப்பில் நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுக்க என்ன பண்ணலான்னு ஒரு ஐடியா வர சான்ஸ் இருக்குது மேக்ஸிமம். பட் சோம்பேறித்தனம் பார்க்காம பண்ணணும். என்ன மாதிரி சோம்பேறித்தோம்னா ஒன்றும் பண்ண முடியாது. என்ன பண்ணிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலாக வந்து ரெக்கார்ட் பண்ணும்போது ஹாஃப் ஸ்க்ரீன் தான் காட்டும். வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணும்போது பார்த்து படிக்கலாம். டிரான்ஸ்லேட் ஏதோ சொன்னாங்க. ஆமாம், மூவ்மெண்ட் பார்க்க சொல்லுவாங்க. இப்போ ஏதோ ஒரு பிசி மூவ்மெண்ட் போல். பட் உள்ளே எனக்கு காட்டல, வெளியே வந்து காட்டுவாங்க மூவ்மெண்ட்டு. இன்னும் 3 நிமிஷம் தான் இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. 3 நிமிஷமோ 4 நிமிஷமோ பேசிட்டு ஆட முடிச்சு. மூமெண்ட்டுன்னு சொன்னதுக்கப்புறம் நான் இந்த மூமெண்ட்லாம் போட ஆரம்பிச்சிட்டேன். சே, எனக்கு ரொம்ப ரெக்ரெட் பண்ணுறேன் கைஸ். இவ்வளோ கிரிஞ்சு தான் நான். என்ன மாதிரி மூமெண்ட் அப்படின்னு சொன்னேன். இப்போ அவங்கள வெளியே போயிடுவாங்க நினைக்கிறேன். வெளியேனா ஃபீல்டை விட்டு வெளியே போவாங்க. போயிட்டு காட்டுவாங்க என்ன மூமெண்ட் அப்படின்னு. பிசியில் தான் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. அது என்ன மூமெண்ட் நீங்கள் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள். நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன். பட் ஆக்சுவலாக அப்படி வருமா அப்படின்னு எனக்கு தெரியல.
பார்த்தீங்களா? ஃபுல்லாக அப்படியே ஓப்பனாக தெரியுது. இந்த மாதிரி நான் வந்து தெரியல கைஸ் முன்னாடி இப்போ பார்க்குறதெல்லாம் கேமில் ஸ்பீட் சொல்லுவாங்க என்னன்னு தெரில. இன்னும் ஒரு 3 நிமிஷம் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. எனக்கே வாய்ஸ் கொடுக்க தெரியல, பட் முன்னைக்கு எவ்வளோ தேவலாம் இதையா சொல்லி சமாளிக்கிறேன். தெரியலன்னு சொல்கிறேன். வீடியோ முடிஞ்சு போமா அப்படின்னு கேட்டேன் போல, பட் கண்டென்ட்காக பண்ணலான்னு தெரில. ஐயோ என்ன சொல்கிறேன் இன்னைக்கு தெரில. ஓகே வீடியோ முடிச்சு பண்ணி பார்ப்போமா அப்படின்னு கேட்டேன். வெளியே வா என்ன மூமெண்ட் அப்படின்னு காட்டுறேன்னு சொல்லுவாங்க. ஓகே வெளியே போய் பார்ப்போமா பிசி மூமெண்ட் என்னென்னு நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே அப்படியே வெளியே போயிடலாம் ஈஸியாக. எனக்கு வெளியே வர தெரியல, ஈஸியாக அப்படி வந்தாச்சு, இந்த பக்கம் வந்தாச்சு. இப்போ மூமெண்ட் பாருங்கள், 16 minutes வீடியோ ரெக்கார்டு. அப்பா அங்கே பாருங்கள் மூமெண்ட், நின்ன இடத்துல ஓடுற மூமெண்ட் பிசியில். அப்படியே எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நான் மெசேஜ் போடுவேன். என்ன கொடுமை இது, இப்படிலாம் இருந்திருக்கு நேற்று. திரும்ப அகைன் அப்படி மாறக்கூடாது. நல்லா ரெகுலேட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போயே பிசி பிளேயர் மூன் வாக் எதையா ஒன்று போட வேண்டியது. ஓகே எப்படி அப்படியே நானும் பண்ணுற மாதிரி ஆக்ஷன் பண்ணுவேன். இவ்வளோ மோசமானவனா நான். இப்போ பாருங்க ரொம்ப கொடுமை. அவங்க அது மாதிரி நமக்கு எக்ஸாம்பிள் பண்ணி காட்டுறாங்க. நான் அது அப்போ டிஸ்டர்ப் பண்ணுறேன் பாருங்க. அந்த ஐஸ் பால் போடுவோன்னு நினைக்கிறேன். இருங்க மெசேஜ் வருது யாருன்னு பார்க்குறேன். யாரோ ஒன்று. ஓகேவா ஓகே இன்னும் 1 minute தான் கைஸ் வீடியோ. பார்த்துங்க, மறக்காம லைக் பண்ணுங்க. நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எதுவும் வேணாம், என்னால் தாங்கிக்க முடியாது. ஓகேவா இப்படி அப்படி ஓடி காமிச்சேன், பட் எதுவும் செட் ஆகலை. சரின்னு சொல்கிறாங்க, என்னமோ சொல்லி வச்சிருக்காங்க, நான் படிக்கல சரியா. வீடியோ டூ லாங் அப்படின்னு சொல்லிட்டேன். சரி நான் என்ன பண்ணுவோம் அப்படி சொல்கிறாங்க. இவங்க ஒரு 2 அமௌண்ட்டை போட்டுட்டு வேலையை முடிச்சுட்டு போக வேண்டியது தான். அப்புறம் இவ்வளோ பாசமாக இருக்காங்க எம்எல்ஏ. நான் அப்படியா, நான் வேஷமாக இருக்கேன், ஆக்டிங் தான் பண்ணிட்டு சுற்றுறேன். என்னை பற்றி எனக்கே தெரியல, என்ன பண்ண எனக்கு தெரியல. தேங்க்யூ, பாய் பாய்.